அன்பார்ந்த மை வி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்ம கம்பெனியில் பலவிதமான இன்கம் பிளான் இருந்தாலும் இருக்கிற பிளான்லேயே தி பெஸ்ட் இன்கம் பிளான் எதுன்னு கேட்டால் ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளான் தாங்க. ஒரு நபர் நம்ம கம்பெனியில் ஓப்பன் மெம்பராக ஃப்ரீயாக ஜாயின் பண்ணதுக்கு பின்னால் நம்முடைய ஸ்டோர் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக, தென்னிந்தியா ஃபுல்லாக எல்லா பக்கம் நம்ம ஸ்டோர்ஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 1000 ஸ்டோர் பக்கம் வந்தாச்சு. இன்னும் பல ஸ்டோர்கள் டெவலப் பண்ணக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஸ்டோர்களில் போய் அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் எது அவருக்கு வேணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அதில் ஹெல்த் கேர், ஹோம் கேர், கிச்சன் கேர், பர்சனல் கேர், மென்ஸ் கேர், உமன்ஸ் கேர்னு சொல்லி 6 டைட்டில் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதில் எந்த ப்ராடக்ட் அவர் வேணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது என்ன பில் பண்ணுறாரோ அந்த பில்லிங் அமௌண்ட்லேருந்து 4.5% கேஷ்பேக்காக அவருக்கு வேலெட்டில் கிடைக்கும். இதற்கு எத்தனை பொருள் வாங்கணும் அது அவர் விருப்பம், எத்தனை ரூபாய்க்கு வாங்கணும் அது அவர் விருப்பம். அங்கே என்ன பொருள் இருக்குதோ அதில் எவ்வளவு தேவையோ அவர் விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அதுலேருந்து 4.5% கேஷ்பேக்காக அவருக்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அது தன்மை நன்மை எல்லாம் அவருக்கு மனசுக்கு ஓகேன்னு சொன்னால் தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலிமா, அதாவது ஜஸ்ட்டு ஓஎம் ஃப்ரீ ஐடி போட்டு கொடுத்து அவர்களுக்கு அவர் ஏரியாவில் எங்கே ஸ்டோர் இருக்குதோ அதை ஆப்பில் பார்த்தாலே தெரியும். அங்கே போய் அவர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், அங்கே இருக்கிற எந்த பொருளாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அவர் பண்ணுற பில்லிங், அதாவது நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா நம்ம ரெஃபர் பண்ணுறவங்க பில்லிங் பண்ணுற அமௌண்ட்லேருந்து நமக்கு 1.5% இன்கமாக கிடைக்கும். அவர் எப்பெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாரோ, என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாரோ நம்ம ஸ்டோர் வழியாக, அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் அதுலேருந்து 1.5% நமக்கு போனஸாக கிடைக்கும். இப்போ நம்ம எத்தனை பேர் ரெஃபர் பண்ணுறோமோ அத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அத்தனை இன்கம் நமக்கு கிடைக்கும் போது எத்தனை பேர் பண்ணணும் அது அவங்கவுங்க விருப்பம். பண்ணியே ஆகணுமா அது கட்டாயம் இல்லை. நமக்கு விருப்பம் இருந்தால் தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணுறது மூலிமா, அவர்கள் விருப்பம் இருந்தால் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு இன்கம் கிடைக்குன்னா நம்ம தான் ரெஃபர் பண்ணலாமே. ஸோ எந்த நிர்பந்தம் கிடையாது. பட் விருப்பத்தின் பேரில் யாரும் ரெஃபர் பண்ணலாம். நம்ம சொல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு அது பிடிச்சிருந்தால் யாரோ சொன்னால் செய்ய போகிறாங்க. அந்த யாரோ சொல்கிறத ஏன் நம்மளே சொல்லக்கூடாதுங்கிற ஒரு நியாயமான கேள்வி நம்ம கேட்டு பார்த்துட்டா தாராளமாக நம்மளே சொல்லிடுவோம். விருப்பறவங்க ஜாயின் பண்ணிட்டும் விருப்புற பொருளை வாங்கட்டும். அப்படி வாங்கும் பொழுது நமக்கு இன்கம், அதாவது நம்ம டைரக்ட் ரெஃபர் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுலேருந்து 1.5% இன்கம் நமக்கு கிடைக்கும். அதுவே அவங்க யாருக்கா ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அது பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஒரு வேளை பண்ணாங்கன்னா அது பண்ணுற பட்சத்தில் அவர்களெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது, அதாவது நம்ம செகண்ட் லெவலில் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அது நமக்கு 0.5% இன்கமாக கிடைக்கும். அடுத்த லெவலில் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 0.25, அப்படி 3வது லெவல்லேருந்து 12th லெவல் வரைக்கும் நமக்கு 0.25 கிடைக்கும். மொத்தத்தில் நம்ம டைரெக்டாக வாங்குகிற ஒவ்வொரு பில்லிங் அமௌண்ட்டுக்கும் 4.5%, அதாவது நம்ம ஃபஸ்ட் லெவலிருந்து அப் டு 12 லெவல் வரைக்கும் யார் எங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்கம் நமக்கு கிடைக்கும். இதுக்கு நாம் எதாவது கடை வைக்கணுமா, ஏதாவது ஸ்டோர் வைக்கணுமா, அதெல்லாம் அவசியமே இல்லை. ஸ்டோர் தனியாக வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வேறு இன்கம் பிளான் இருக்குது. ஒரு மெம்பராகிற நம்ம ஒரு ஃப்ரீ ஐடியா ஜாயின் பண்ணாமல் நமக்கு வேண்டிய பொருள் நம்ம வேணும்போது வாங்கிட்டு அது நல்லாகிற பட்சத்தில் மற்றவங்க ரெஃபர் பண்ணி அவங்க வேண்டிய பொருள் அவங்க வேணுமோ வாங்கும்போது அந்த பில்லிங் அமௌண்ட் நமக்கு இன்கம் கிடைக்கும்னா அந்த வால்யூம் எவ்வளோ பெருசாகுதோ, சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி நம்ம கீழே இருக்கிற பர்ச்சேஸ் பண்ணுற எண்ணிக்கை அதிகரிக்க 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 வால்யூம் பெருசாக பெருசாக அதோட இன்கம்ங்கிறது வேறு லெவல் இருக்கும். ஸோ கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன மூமெண்ட்டில் நம்ம ஒரு 10 பேருக்கு ரெஃபர் பண்ணி அவங்க ஆளுக்கு 10 ரெஃபர் பண்ணி, இது கட்டாயமெல்லாம் கிடையாது, விருப்பம் இருந்தால் ரெஃபர் பண்ணலாம். பட் பண்ணுற பட்சத்தில் அந்த மூமெண்ட் டெவலப் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு லெவலில் ஒரு மிகப்பெரிய டீம் நமக்கு அமைஞ்சிரும். அவர்களெல்லாம் அவங்க ஏரியாவில் இருக்கிற நம்ம ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவர்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் மட்டும் இல்லாமல் அதை உருவாக்குற காரணமாக அதை நமக்கும் ஒரு இன்கம் கிடைக்கும்னா, அது அவங்க எப்பெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் கிடைக்கும்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே. ஸோ அதனால் முதல்ல நீங்கள் நம்ம ஸ்டோரில் போய் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். உண்மையிலுமே நல்லாகுது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஷேர் பண்ணும் பொழுது அவர்களுக்கு அதில் விருப்பம் இருந்தால் சேர போகிறாங்க. இப்போது நீங்கள் சொல்லாமட்டாலும் வேறு யாராவது சொன்னாலும் அவங்க சேர தான் போகிறாங்க. ஒரு வேளை நம்ம சொல்லியிருந்தால் அந்த இன்கம் நமக்கு கிடைக்கும் போது, அதனால் வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாம். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எங்கெங்கேயோ கொட்டி கிடக்குது. அதை பயன்படுத்துகிற விதத்தில் தான் அது சக்ஸஸாக முடியுதா இல்லை சாதாரணமாக கடந்து போகிறோமாங்கிறது இருக்குது. ஸோ மொத்தத்தில் என்னென்னா கம்பெனி ஒரு மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே கஸ்டமர்ஸ் ஃப்ரீ ஐடியில் உருவாக்கி அவர்கள் கஸ்டமர்ஸ் அவங்க ஃப்ரீ ஐடி உருவாக்கி, ஸோ ஃப்ரீ ஐடியே டெவலப் ஆகிட்டு போனாலே கூட ரீபர்ச்சேஸ் நடக்கும்போது அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய இன்கம் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எப்பெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் வாய்ப்பு கம்பெனி கொடுத்தாச்சு, இதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். முழுக்க முழுக்க உங்கள் விருப்பத்தின் மேலே நீங்கள் பண்ண போகிறீங்க. அது ஒரு பார்ட் டைமாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதோ ஐபிஎல் மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி பேசுகிறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கை எப்படி ஜெயிக்கலாம்னு வச்சு அதை பேச ஆரம்பிச்சிங்கன்னா
கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அதனால் ஒவ்வொரு உறுப்பினருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியர்பை ஸ்டோரில் போய் உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. நீங்கள் வாங்கி பயன்படுத்த பொருளுடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத ஃபீல் பண்ணிங்கன்னா மற்றவங்க ஷேர் பண்ணி ஃப்ரீ ஐடியா ஜஸ்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பேர் சேர்த்து விடுங்க. ஸோ அந்த ஓப்பன் பேர் எந்த அளவுக்கு உங்களுக்கு கீழே இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய இன்கம் எதிர்காலத்தில் இருக்குது. ஸோ சரியாக புரிஞ்சுக்கிட்டு அனைவருமே சேர்ந்து உழைப்போம். நம்ம கம்பெனி லட்சியமான 2026 உலகின் நம்பர் 1 கம்பெனி சொல்லி நம்ம சொல்கிறோம். பல பேருக்கு அது கேட்கும்போது கேலியாக கூட இருக்கலாம். என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு புரியாமல் இருக்கும்போது சில கிண்டல் கேலி பண்ணாத செய்வாங்க. ஆனால் ரியல் பொட்டன்ஷியல் என்ன இருக்குது, அதாவது இன்றைக்கி மேன் பவருங்கிறது தான் உலகத்தில் எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஸோ அந்த மேன் பவர் நம்மக்கிட்ட கொட்டி கிடக்குது. கூடவே அதெல்லாம் சேர்ந்து உழைக்கக்கூடிய நம்பிக்கை கொண்ட ஒரு பெரிய கட்டமைப்பு நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக நினச்சதை அடையாமல் விடவே போகிறதில்ல. ஸோ நல்ல ஒரு லட்சியம், வெல்வது நிச்சயம். நம்பிக்கையோடு உழைப்போம். நன்றி, வணக்கம்.